ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் ஃபைபர் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்குறாங்க, அதோட பேசிக் செட்டப் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டிங்கிலிருந்து இன்னொரு பில்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஃபைபர் கேபிள் தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு எண்டில் வந்து ஃபைபர் கேபிள் கொடுத்துட்டு இன்னொரு எண்டில் வந்து ஃபைபர் கேபிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இழுத்து கட்டிடுவாங்க. கொடுத்த வாட்டி இந்த மாதிரி ஜாயின் க்ளோசர் வந்து கொடுப்பாங்க. இது ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் நான் போட்டிருக்கேன். எப்படி வந்து இந்த எல்லோ கலர் கேபிளையும் இந்த ஃபைபர் கேபிளையும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வீடியோ இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்ப்ளைசிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி பேட்ச் கேபிள் வந்து எடுத்துருவாங்க. இது என்னென்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வந்து இருக்குது. ஏன்னா இந்த பேர் வந்து ஒருத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் எடுப்பாங்க பேட்ச், இல்லாட்டி 2 கேபிள் பேட்ச், இல்லாட்டி 3 பேட்ச், இந்த மாதிரி நிறைய எடுப்பாங்க. அது வந்து ஒரு கம்பெனிஸை பொறுத்து இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 பேட்ச் இருக்குது. இது எதுக்குன்னா ஒரு பேட்ச்லேயே வந்து ஒரு பில்டிங் வந்து இன்னொரு பில்டிங் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த கேபிள் வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு நான் இன்னொரு பேட்ச் வந்து கோர் வந்து நான் வந்து அடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக இப்போயே நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் பையாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் இந்த கேபிள் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கேபிள் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த 4 கேபிள் எதுக்கு இருக்குன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைரோடெக் வந்து 100 Mbps இருக்கிற மீடியா கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஏ இருக்கும், இன்னொரு சைடு வந்து பி கனெக்ஷன் வந்து போட்டுருவாங்க. இதில் வந்து நான் ஏல வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு டிரான்ஸ்மிட் ரிசீவர் வந்து இந்த ஒரே மீடியா கனெக்டர் வந்து வேலை செய்யும். சப்போஸ் நீங்கள் வந்து டிபி லிங்க் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்லோ பேட்ச் கேபிளுக்கு இருக்குல்லையே அது வந்து 2 போட வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து டிஎக்ஸு, இன்னொன்று வந்து ஆர்எக்ஸ். 2 பேட்ச் கேபிள் போட்டால் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த சைரோடெக் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச்லேயே வந்து டிரான்ஸ்மிட்டும் நடக்கும், ரிசீவும் நடக்கும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயே மீடியா கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து 100 Mbpsல இருக்குது, இன்னொன்று வந்து 1 GHzல வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபைபரில் கொடுத்தாச்சு, இன்னொன்று வந்து ஜாயின் க்ளோசர் மூலிமா பேட்ச் கேபிள் எடுத்தாச்சு, இதில் வந்து இன்னும் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து அடாப்டர் போட்டு பவர் கொடுத்திங்கன்னா இதில் வந்து 6 லைட் எரியும். 6 லைட் எரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து எண்டு டு எண்டு வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருங்கிறது அர்த்தம். சில மீடியா கனெக்டரில் பார்த்திங்கன்னா 3 லைட் இருக்கும், சில மீடியா கனெக்டர் பார்த்திங்கன்னா 6 இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மீடியா கனெக்டர்லேருந்து ஒரு லேண்ட் கேபிளை எடுத்துகிட்டு நேராக வந்து நீங்கள் சிஸ்டத்தில் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு எண்டில் வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி 2 பில்டிங் வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து நிறைய சிஸ்டம் இருந்தால் தான் பில்டிங் டு பில்டிங் வந்து இந்த மாதிரி ஃபைபர் கேபிள் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து எண்டு டு எண்டு கொடுத்துட்டு நீங்கள் சுவிட்சில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை சிஸ்டம் வேணால் நெட்வொர்க் மூலிமா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்டர்நெட் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி லோக்கல் ஷேரிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து இதில் வந்து வேலை செய்யும். ஓகே, இப்போ வந்து பேசிக் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபைபர் கேபிள் வந்து கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது, பேசிக் செட்டப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எண்டில் எப்படி கனெக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ இதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி தான் பாக்ஸ் வந்து அங்கே ஜாயின் க்ளோசர் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபைபர் மூலிமா ஜாயின் க்ளோசர் வந்து கொடுத்தாச்சு. இப்போ 4 பேட்ச் கேபிள் வந்து எங்கிட்ட இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு பேட்ச் கேபிள் எடுத்து நான் வந்து மீடியா கனெக்டர் வந்து போடுறேன். நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா போட்டு பார்த்தா லைட் வந்து நீங்கள் பிங்க் பண்ணி செக் பண்ண வேண்டிய முடியும். இப்போ ஒரு எண்டில் வந்துட்டு இந்த பேட்ச் கேபிளுங்கிறதுக்குன்னா ஆப்போசிட்டில் வந்து அதுதாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொன்றா நம்ம வந்து போட்டு பார்க்கணும். இப்போ வந்துட்டு மீடியா கனெக்டர் வந்து எங்கிட்ட வந்து சைரோடெக் வந்து ஏ இருக்குது, ஆப்போசிட்டில் வந்து பி வந்து இருக்கணும். இப்போ நான் வந்து டிஎக்ஸில் வந்து போட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸில் போட போகிறீங்க, அங்கே வந்து பிங்கிறது வந்து மீடியா கனெக்டர் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து லேண்ட் கனெக்ஷன். லேண்ட் கனெக்ஷன் எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு டெஸ்டிங்காக நான் வந்து சிஸ்டத்தில் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சுவிட்சில் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்படி தான் வந்துட்டு ஒரு ஃபைபர் கனெக்ஷன் வந்து பேசிக் வந்து இப்படி தான் வந்து கொடுக்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். 2 பில்டிங்க்கு வந்து நம்ம ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்குறப்ப என்ன மாதிரி செட்டப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.